Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பூரி மசாலா. இன்னைக்கு வந்து புளியோகரை பார்க்கலாம். புளியோகரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்குள்ள வீடியோக்குள்ள போகாதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரே ஒரு டிப்ஸுங்க. இப்போ வந்து நீங்க ஆயில் ஐட்டம் வந்து கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கிளிங் ரேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டெய்னர் மூடி வச்சிங்கன்னா அந்த மூடியில் இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் ஆயில் போகாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் இன்னைக்கோட டிப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து புளி காய்ச்சல் எடுத்து வச்சுக்கோங்க. புளி காய்ச்சல் வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைச்சி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 2 லெமன் சைஸ் புளி ப்ளஸ் ஸ்வீட் tamarind வந்து 2 பீஸ் போட்டுறேன். நான் இருக்கனால நான் போடுறேன். அது இல்லைன்னா ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருப்பு எள்ளு இருந்தால் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கருப்பு எள் ஆட் பண்ணினாலும் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. லைட்டாக அப்படியே வந்து டப்புன்னு வெடிச்சா போதும். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலையை வறுத்துக்கோங்க. நம்ம எப்பவுமே சட்னிக்கு வறுக்கிறோம்ல அதே மாதிரி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை தோல் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு சன்னா தால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து தாளிக்கும் போது போடுறதுனால வந்து இது கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாமே மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ புளி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் நிறைய போட்டிருக்கனால வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு ப்ளஸ் வரமிளகா. இது வரமிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் வந்து 6 எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா ஒரு சூடு ஆகினா போதும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகு சன்னா தால் ப்ளஸ் கொத்தமல்லி இதெல்லாம் வந்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எள்ளு வெந்தயம் பீனட் இதெல்லாம் வந்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கடுகு போட்டு சன்னா தால் போட்டு கொஞ்சமாக உளுந்து போட்டு நல்லா பொரியட்டும். வெந்தயத்தை தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எள்ளை வந்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடினா லைட்டாக ஒரு குறைன்னு அரைச்சா போதும். இப்போ வந்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ட்ரை சில்லி போட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் அது வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பீனட்ஸ் போட்டுக்கலாம். பீனட்ஸ் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கோங்க. இதோட வந்து நம்ம மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் காமிக்கல, பட்டு நான் ஆட் பண்ணேன். மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிடுங்க. இது வந்து நம்ம எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம். இதுலேருந்து நல்லா கொதித்து எண்ணெய் வந்து வெளியே வரும். ஸோ இன்னும் உங்களுக்கு கெட்டியான வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கி விட்டிங்கன்னா இன்னும் கெட்டியாயிடும். இதில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வெந்தயத்தையும் எல்லையும் வந்து நம்ம கடைசியில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வந்து ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வெந்தயமும் எள்ளும் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து அளவாக போடுங்க. எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு புளி காய்ச்சல் இருக்கோ அந்த அளவுக்கு போடுங்க. எள்ளு வந்து ஒரே ஒரு மிக்சியில் வந்துட்டு ஒரே ஒரு அடிங்க. அதுக்கு மேலே அடிக்க வேணாம். எள்ளு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மேலே தூவி விட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் இந்த கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாதி எடுத்து வச்சுட்டு மீதியில் வந்துட்டு நான் வந்து ரைஸ் போட்டு கிளறேன். ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும், நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வரும். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இங்கிருந்து அங்கே இந்தியா வர்றாங்க. அதுக்கு அவங்களுக்காக ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணலான்ட்டு இதை பண்ணேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெந்தயத்தையும் எல்லையும் கடைசியில் போட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எப்பவுமே இதை செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.